1976 மெடிக்கல் காலேஜில் எனக்கு வந்து இடம் கிடைச்சது. நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் முதல் மார்க் வாங்கினேன் செகண்ட் குரூப்பில். கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் எனக்கு இடம் கிடைச்சிருச்சு. கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இடம் கிடைச்சிருச்சு. எங்கள் அப்பாவுக்கு வந்து 4500 ரூபா தான் ஃபீஸ். அப்போ எங்கள் அப்பா கையில் காசு இல்லை. தோட்டத்தில் வறுமை, அதாவது மழை இல்லாதனால தண்ணி இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. எங்கள் அப்பா வந்து ஒரு பிறவி கம்யூனிஸ்டாக மாற்றினதுக்கு காரணமே பாவலர் வரதராஜன். இதெல்லாம் ஒரு பெரிய நீண்ட ஒரு நெருக்கம் இருக்கு. எங்கள் அப்பா கிட்ட கேட்குறேன், அப்பா 4500 ரூபா அப்படியா சாமி? எதுக்கு, எந்த காலேஜுக்கு சாமி? அவர் எங்கள் அப்பா என்னை சாமின்னு தான் கூடுவார். என்னை டேன்னே கூப்பிடாத ஒரு அப்பான்னா அது எங்கள் அப்பா தான். இல்லைப்பா, இப்போ நான் டாக்டர் ஆகிடலாம், நான் நல்லா படிச்சிருக்கிறேன், இடம் கிடைச்சிருச்சு. சாமி, இவர் பணம் இல்லைன்றது சொல்ல மாட்டார். நான் நினைக்கிறேன், நீ இதை விட பெரிய ஆளாவே, இப்படி டாக்டரை விட பெரிய ஆளாவேன்னு எனக்கு தோணுது சாமி. நீ கொஞ்சம் வேற ஏதாச்சும் படிப்பு படியே. என்னையா இது, ஒரு 5ஆம் கிளாஸ் தான் பண்ணிட்டு இருப்பாரு, கோமலத்தை கட்டிட்டு தோட்டத்தில் வேலை செஞ்சிட்டு இருப்பாரு. நான் வரப்பில் போய் ஒரு எங்கள் அம்மா டீ போட்டு கொடுப்பாங்க, அந்த டீ பாத்திரத்தை தூக்கிட்டு போயிட்டு அதில் பாதி அவருக்கு கொடுத்துட்டு மீதியை நான் குடிச்சிட்டே இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். அவ்வளவு தெளிவா, நீ இதை விட பெரிய ஆளாவே, இதை விட்ரு சாமி, 4500 ரூபாயில் இப்போ இல்லை கட்ட முடியாது, அதை சொல்ல வேண்டியது தானே அப்படின்ட்டு நான் வந்தேன். ஒரு வருஷம் நான் படிக்கலை. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணுறது, எங்கள் அப்பானால எவ்வளவு கட்ட முடியும் கேட்டேன். ஏதோ 100 ரூபா 150 ரூபாய்னா கட்டிடலாம் அப்படின்னாரு. உடனே கவர்மெண்ட் ஆர்ட்ஸில் 144 ரூபாய்க்கு ஃபீஸ் கட்டி சேர்ந்தேன். பாட்டனி. நான் போய் உட்கார்ந்த இடத்துல தான் முதல்ல சத்யராஜ் உட்கார்ந்துருக்காரு, ரங்கராஜ் அவர் பேர். என் ப்ரொஃபஸர் சொல்ல, அது உருப்படாத சீட்டுற, ஏற்கனவே ரங்கராஜங்க உட்கார்ந்து சினிமா பக்கம் அழைச்சிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ நான் டாக்டர் ஆகிறத விட டைரக்டர் ஆகிறதே எங்க அப்பா அப்பவே. அண்ணன் கங்கை அமரன் வந்திருக்கிறது இதுல மிக சிறப்பான விஷயம். ஏன்னா இளையராஜாவையே பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த மேடையில் இசைஞானி இல்லாத குறையை தீர்க்க எங்க அண்ணன் வந்திருக்காரு. ஏன்னா பேசக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்றேன். அண்ணனை நான் வந்து 1963 62 நினைக்கிறேன், மேட்டுப்பாளையத்தில் ஒரு பாட்டு கச்சேரி, வெள்ளிங்கிரின்னு ஒரு கேண்டிடேட் நிற்கிறாரு கம்யூனிஸ்ட் கட்சியில். நான் சின்ன பையன், என்னை எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போகிறாரு. எதுக்குன்னா, அந்த இசைக்கலைஞர்களுக்கு நீ தான் நூல் மாலை போடணும் அப்படின்னு. அங்கெல்லாம் தறிகள் ஜாஸ்தி, சிறுமுகை அந்த ஏரியாவிலையெல்லாம். சிவப்பு கலரில் அந்த தறி நூல் அப்படியே எடுத்து கொண்டாந்து எல்லாத்துக்கும் மாலை போட சொன்னாங்க. அதில் யாருன்னே தெரியாது எனக்கு. அதுதான் பாவலர் வரதராஜன் அவர்களுடைய குழு. அந்த குழுவுக்கு 1963 நான் வந்து 6 வயசு பையனாக இருக்கும்போது மாலை போட்டிருக்கேன் இவருக்கு. அந்த மாலையினுடைய வெற்றின்னு. ஸோ இது நிறைய கதைகள் இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தர் அவங்க கதையை பேசினாங்க. நான் பேசினா கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆகும். வேண்டாம், என்னை தம்பி அழகாக சில கதைகளை சொல்லி, ஏன்னா நம்ம எல்லாம் கூட பரவாயில்ல, ஏதோ சினிமான்ட்டு இதோ எனக்கு அடுத்து இன்னொரு வேலை இருக்குன்னு தம்பி கிளம்பி போனாரு, அந்த மாதிரி நம்மளும் கிளம்பி போயிடலாம். ஆனால் 6 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. இனி யார் எல்லாம் வச்சு செய்யலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிற என் தம்பி, அவனுடைய ஒவ்வொரு மணித்துளியும் வந்து அப்படி பரபரப்பான மணித்துளி. அவர் பேச்சு பரபரப்பு, அவருடைய நடை உடையும் பரபரப்பு, அவர் செய்யும் செயல்கள் அனைத்தும் பரபரப்பு. அப்படி பரபரப்பாக இயக்கி கொண்டிருக்கின்ற எங்கள் இயக்குனர் சங்கத்தின் மதிப்பு மிகு உறுப்பினர் எனது அன்பு தம்பி சீமான் அவர்கள் பேசுவதை கேட்பதற்காகத்தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா சீமான் வந்து மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு
வெளியே ஒன்று பேசுகிற ஆள் கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் பல நாட்களாக நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டோ, அன்னைக்கு எதுக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கணும், அன்னைக்கு அது சப்போர்ட்டாக இருப்பார். ஸோ இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம தனஞ்சயன் சார் கேட்டாரு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. படம் பார்த்துட்டான்னா அவரை விட ஒவ்வொரு இடத்துலையும் படத்தை பற்றி பேசக்கூடிய ஆள் வேற யாரும் கிடையாது. ஏன்னா சினிமாவத்தை மிக மிக உயர்வான ஒரு 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 கலைப்படைப்பை வந்து நேசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தம்பி சீமான் அவர்கள். தமிழுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். நீங்க வந்து பேசணும் கண்ணே, அதுக்காக தான் நான் வந்து இத்தோடு இந்த வாழ்த்துக்களை முடித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.